வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் என்னன்னா நிசா பாகம் 2. கதையை ஓபன் பண்ணா போன பாட்டுல சாபத்துக்கிட்ட மண்டையை விட்டு மாட்டின 2 பேர் நம்ம ஹீரோவான நிசாவும் ஆவினும் ஆன்மாவா சுத்திக்கிட்டு இருந்தானுங்க. ஸோ அவங்கள குணப்படுத்துற வகையில நம்மளோட குண்டு பாஸ் கொண்டு வந்த தாமரையில இருந்து அதோட தண்டுகளை வெட்டி அதுல இருந்து ஒரு ஜெல்லி தயாரிக்கிறாங்க. ஏன்னா அதனால மட்டும்தான் நம்ம நெசாக்கும் ஹாபினுக்கும் ஒரு உடலை உருவாக்க முடியும். அப்படி ரெடி பண்ற ப்ராசஸை பார்த்தே நெசா காண்டாவது. ஏன்னா அங்க இருக்க சில பேர் சுத்தபத்தம் இல்லாம ஏதோ கடமைக்கு பண்றவங்க பண்ணாங்க. காலை நோட்டிட்டு அதுல இருந்து கழுவுறாங்க. இன்னொருத்தவங்க இதுக்கும் மேல தலையை செஞ்சுட்டு அதுலயே போட்டு கழுவுறாங்க. எப்படியோ ஜெல்லியை உருவாக்கிட்டு அதுல 2 பேரோட ஆன்மாவையும் உள்ள புகுத்திட்டாங்க. ரிசல்ட் நினைச்ச மாதிரி வரல அப்படின்னு நினைக்கும் போது நம்ம குண்டு பாஸோட பனிக்குட்டியை கூப்பிட்டு அது காதல கத்தியை கொடுத்து ஏதோ சிற்பி செதுக்கிற மாதிரி அவங்க 2 பேர்த்தையும் இந்த பனிக்குட்டி செதுக்கிட்டு இருந்துச்சு. அவங்க 2 பேர்த்த உடல் திரும்ப கிடைச்சதுன்னு நினைக்கிறதுக்குள்ள போல கிணிக்கில விழுந்துட்டாங்க. ஏன்னா அந்த ஜெல்லியோட தன்மை அவங்கள விட்டு இன்னும் போகல. அவங்க கொஞ்ச நேரமாவது தாமரைக்குள்ள அடங்கி இருக்கணும் அப்படின்னு நம்ம குண்டு பாஸ் சொல்றாரு. நெசாக்கு ஒரு ஐடியா தோணி இருக்கு. நான் நார்மலா இல்லாம அப்நார்மலா மாறணும். என்னோட உடலை அந்த தலையோட இணைங்கன்னு மாதிரி கட்டிடம் காலையா 6 பேக் எல்லாம் வச்ச மாதிரி விதவிதமான போஸ்ல அவனோட சிலையை செதுக்க சொன்னா.